வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் வானலியில் விட்டுக்கங்க. 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு அது செவக்கட்டும். 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு அதுவும் விட்டு செவந்ததும் 2 காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு இது போட்டு இது நல்லா வெடிக்கட்டும். அதுக்கு வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெடித்து அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவியும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கீரையும் வச்சுக்கலாம். நான் கீரை தான் வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். தேங்காய் நல்லா வறுப்படுற மாதிரி வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டுறணும். இப்போ கழுவி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கிறது முருங்கைக்கீரையை இதோட போட்டு வதக்குங்க. இந்த கீரை சட்னி இது சட்னிக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோ இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது இதில். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாட்டில் சுடு சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இல்லை நம்ம சாம்பாருக்கு சாம்பார் சோத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரசம் சோறுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நம்ம எதுக்கு வேணாலும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக காம்பினேஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து உள்ள ஒரு அயன் உள்ள ஒரு கீரை. கொஞ்சம் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அதை எடுத்து நம்ம இப்போ நான் இட்லிக்கு சாம்பார் இந்த சட்னியும் தான் வச்சுருக்கேன். இட்லி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர். ஓகே, பாருங்கள், சூப்பர், ரொம்ப சத்து. சாப்பாட்டில் கட்டி நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் பிசைஞ்சு. அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு